கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தோட நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் அந்த வேர் தொடரக்கூடாது. நாம் பாவங்களுக்கு செத்து, ஒரு மனுஷன் பாவத்துக்கு செத்து போயாச்சுனாலே நீதிக்கு பிழைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்போது சகல விதமான ஆசீர்வாதம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையின் மேல் சுமந்தார். நம்ம எல்லாருடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளால் நாம் எல்லாரும் குணமாகிறோம். எந்தெந்த நாட்டுக்குள்ள இந்த செய்தியை கேட்குறீங்களோ, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? அந்த எல்லா காரியத்தையும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். 24 மணி நேரம் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள என்கிறார். ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். மனம் திரும்பும் போதுதான் பாவ மன்னிப்பு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும், எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் அந்த வேர் தொடரக்கூடாது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இன்றும் நமக்காக பிதாவுடைய வலது வரிசையிலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்திலே அர்ப்பணித்து கேட்போம். அப்பா, எங்களுக்காக தான்ப்பா ஜீவனை தந்தீங்க, எங்களுக்காக தான்ப்பா, எங்களுடைய எல்லா பாவத்தையும் சிலுவையில சுமந்தவரே, உம்மை அழைக்கிறோம்ப்பான்னு சொல்லி அவரை கூப்பிடும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துணையா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாம் ஜெயமாக மாறும். இந்த நாளிலும் அவரை நாம் கூப்பிடுவோம். உம்முடைய தழும்புகளால் சுகமானீர்கள். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? கண்களை மூடி இருக்கிற இடத்திலே ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவையும் என் நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று நாங்கள் தியானித்தோம்ப்பா. எங்களுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தவரே, உம்மை அழைக்கிறோம்ப்பா. உம்முடைய தழும்புகளாலே உங்க பிள்ளைகள் சுகமாகும்ப்பா. அந்த கிருபை வேணும்ப்பா. இந்த நாளிலும் புதிய நாள் அப்பா, யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றிப்பா. புதிய நாளிலும் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு புது கிருபை வேணும்ப்பா. எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. எங்களுக்காக தான் இப்போ ஜீவனை தந்திருக்கிறீங்க. இன்றும் எங்களுக்காக
பிதானுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. பாவத்தை வெறுத்து, தீமையை வெறுத்து, அக்கிரமத்தை வெறுத்து, கர்த்தருக்காக பரிசுத்த ஜாதியா பரிசுத்தமா வாழும்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய ஆவியான எங்களோட கூட இருக்கணும். கர்த்தருடைய ஆவி எங்கேயும் உங்கள் விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கப்படும். இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால வேலி அடைபடட்டும்ப்பா. இந்த நாளில் உங்க பிள்ளைகளுக்கு புது கிருபையில தாங்கப்பா. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா கிஃப்ட் தாங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. வேற வேற நாட்டில் வேற வேற சூழ்நிலை இணைந்துக்காங்கப்பா. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கணும். எத்தனையோ நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா கிஃப்ட் தாங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே நிறைய தேவைகளோடு இணைந்திருக்காங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. லாதுனி ஷந்தோ ஷலபப கபுதி வைக்கிறதுனா லீமாலஹர துனி ஷந்தோ டோலபா கபுதி வைக்கிறதுனா எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. உங்களோட இரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து விழுங்கப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. உங்க நாமம் மட்டுமே பற்றும் உங்க பாத பிள்ளைங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்கு குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கணும் விரும்பினால் இந்த நம்பரில் நீங்கள் கூப்பிடலாம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.